சாய் டாக்ஸ் ஊடகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய காணொலியில எலெக்ஷன் சர்வே, இதுல வித்தியாசமான ஒரு காணொலி. எதிர்வரும் 2024 சட்டமன்ற தேர்தல் எப்படி அமைய போகிறது? சட்டமன்ற தேர்தலுக்கு 8 மாதங்களுக்கு முன்னாடியே எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் பிரச்சாரத்துல இறங்கிவிட்டார். அவர் எங்கெல்லாம் பிரச்சாரம் போறாரோ பின்னாடி என்ன செய்யறாங்க, முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அல்லது வேற அமைச்சர்களோ பின்னாடியே அடுத்த நாள் செல்றாங்க, திட்டங்களை அறிவிக்கிறாங்க. உதாரணமா நீங்க தூத்துக்குடியில பார்த்திருக்கலாம். நேற்று எடப்பாடியார் தூத்துக்குடியில பிரச்சாரம் பண்ணிட்டு போறாரு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில் மிகப்பெரிய திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். எலக்ட்ரானிக் கார்கள் உற்பத்தி தொழிற்சாலை, 3000 கோடிக்கு மேல உள்ள தொழிற்சாலை, சற்றப்ப 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய தொழிற்சாலையை இனாகிரேட் பண்ணிட்டு போறாரு. அது போல எடப்பாடியார் அவர்கள் அங்கே திருப்பூர் ஈரோடு பகுதிக்கு செல்லும் போது அங்கே பாத்தீங்கன்னா மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அங்கே செல்கிறார். இப்படி எடப்பாடியார் பிரச்சாரம் சென்று கொண்டிருக்கிறார். பின்னாடியே திமுக திட்டங்களை திட்டங்களை புதிய திட்டங்களை என்ன பண்றாங்க, அறிவித்துக் கொண்டு செல்கிறார்கள். இதுதான் நடக்குது தமிழக அரசியல் களத்துல என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு சர்வே, இப்போ அதிமுக சர்வே எடுத்திருக்காங்க, திமுக சர்வே எடுத்திருக்காங்க. ஆளக்கூடிய திமுக அரசு, உளவுத்துறை, அவருடைய ஐடி விங்கு, இதை வைத்து ஒரு பெரிய சர்வே எடுத்து எந்தெந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறத ஒரு ப்ரொபோஷனல் ஃபிகருக்கு வந்துட்டாங்க. அது போல அதிமுகவும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஐடி விங், அது போல பாஜக இருக்கக்கூடிய ஐடி விங், இதெல்லாம் வைத்துக் கொண்டு கள நிறுவனம் என்ன, களத்துல இப்ப யாருக்கு ஃபேவரா இருக்கு, எந்தெந்த தொகுதி என்ன இருக்கிறத அவங்க தரவுகளை எடுத்து வைத்திருக்கிறாங்க. இருந்தாலும் 8 மாத இடைவெளியில என்ன நடக்க போகுதுங்கிறது 2 தரப்புக்குமே தெரியாது. மக்களுடைய மனநிலைமை என்னங்கிறதே தெரியல. இதற்கிடையில விஜய் வர மாநாடு அறிவித்திருக்கிறார். இந்த மாசத்துல மாநாடு இருக்குது. அந்த மாநாட்டுக்கு பிறகு மதுரைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதியில தென் தமிழகத்துல நாங்கள் கடுமையா வேலை செய்ய போறோம்லாம் சொல்லிக் கொண்டிருக்காங்க. இந்த மாதிரியான சீனரியோட எப்படிப்பட்ட சர்வே எடுத்திருக்கிறாங்க? திமுக கூட்டணியும் அதிமுகவுடைய கூட்டணியும் எது போன்ற சர்வேல எடுத்திருக்கிறாங்க? அந்த சர்வேல இருக்கிறது என்ன? எதன் அடிப்படையில அவங்க அந்த பிகருக்கு வந்திருக்கிறாங்க? எந்த அடிப்படையில் செய்தி ஊடகங்கள், தொலைக்காட்சி ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இவர்கள் தான் இந்த தொகுதியில வெற்றி பெறுவாங்க, திமுக எத்தனை தொகுதி கிடைக்கும், அதிமுக எத்தனை தொகுதி கிடைக்கும் என்று எந்த அடிப்படையில் சொல்றாங்க? 90 தொகுதியை அதிமுக, 105 தொகுதியை திமுக பிடிக்கும் என்றெல்லாம் சொல்றாங்க. அது எப்படி? இதை பற்றிய காணொலி தான் இந்த காணொலியை முழுமையாக கேளுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவங்க நண்பருக்கு அறிமுகப்படுத்திங்க. நேரடியா சொல்லுவோம். இப்போ கம்பேரிசன் சார்ட் இருக்குல்ல, அது முதல்ல பண்ணுவாங்க. 2024 நாடாளுமன்ற தொகுதி இருக்கு. இந்த 2027 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை வைத்துதான் இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு தைரியம் வந்திருக்குது. எப்படி? அது அவர்களே சொல்றாங்க. அதிமுகவுடைய பேச்சாளர்கள் செய்தி ஊடகங்கள்ல விவாதங்கள்ல பங்கெடுக்கும் போது அவங்க ஓப்பனா சொல்றாங்க. ஆனா எடப்பாடியாரே பிரச்சாரத்தை சொல்கிறார். என்னன்னா 39க்கு 39 சீட்டை தோற்றாங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில். ஆனா அவங்க பெற்ற வாக்குகளை பாத்தீங்கன்னா, நாங்க பாத்தீங்கன்னா அதிமுக மட்டும் 23% வாக்குகள் நாங்க பெற்றோம். அது கூட பாத்தீங்கன்னா பிஜேபி அவங்க தனி கூட்டணி அமைச்சு அவங்க 18 புள்ளி வாக்குகளை பெற்றாங்க. அப்ப ரெண்டையும் கூட்டினா கிட்டத்தட்ட 41% வருது. 41% மிக முக்கியமான சதவீதம் தானே. திமுக மட்டும் தனிச்சு நிற்கல, திமுக கூட்டணியோடு நின்று 46.9% வெற்றி பெற்றாங்க. அப்ப 5% தான் 2 பேருக்குள்ள கேப். இந்த 5% என்பது ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, விஜய் உடைக்கக்கூடிய வாக்குகள் இருக்கு. எனவே நாங்க அதிமுக நினைச்சோம், நாங்க அவங்க அப்பர் ஹேண்ட் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ்ல இருக்காங்க. இதுடைய நிலவரம் என்ன என்பதில் அலச வேண்டி இருக்கிறது. அப்ப இதே ஒரு நாடாளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தொகுதி என்பதை வேறு, சட்டமன்ற தொகுதி, சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு. தமிழ்நாட்டுடைய சிறுவியை பொறுத்தவரையில சட்டமன்ற தேர்தலை வைத்து நாடாளுமன்றத்திலையும், நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவை சட்டமன்றத்தை என்ன செய்ய முடியாது, நீங்க ஒரு காலம் கணிக்க முடியாது. அப்படி கணிக்க கூடாது என்பதுதான் ஒட்டுமொத்த அரசியல் நோக்கமே பார்வையா இருக்கு. சரி, எந்த அடிப்படையில இவங்க அந்த டேட்டா கலெக்ஷன் பண்ணி வர்றாங்க, எந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கள் கவனத்துல கொள்றாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 2024 ரிசல்ட் நாடாளுமன்ற தேர்தல் 2021 எப்படி இருந்தது அப்படின்னா, பலம் பொருந்திய திமுக கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனார். 45.338 45 அரௌண்ட்
5.5% வந்து வாக்குகள்ல வந்து அவர் வெற்றி பெற்றாங்க அந்த கூட்டணி. சற்றொப்ப பாத்தீங்கன்னா 159 சீட்டு, 234 சீட்ல 159 சீட்டு திமுக கைப்பற்றியது. அது போல அதிமுக, பிஜேபி எல்லாம் சேர்ந்து இருந்து எத்தனை தொகுதியை கைப்பற்றினாங்க? 75 தொகுதி கைப்பற்றினாங்க. அப்ப பிஜேபிக்கு எத்தனை தொகுதி? எத்தனை? வெறும் 4 தானே. பிஜேபி எத்தனை தொகுதியில போட்டி போட்டுச்சு? அப்ப அந்த 18% வாக்கு இங்க கம்பேர் பண்ணக்கூடாது இல்லையா? இப்ப இருக்கக்கூடிய பிஜேபி தொகுதியா இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் நம்ம படையார் நாகேந்திர மாமா, அவர் வந்து திருநெல்வேலியில வெற்றி பெறுவாரா? இழுபறி தானே. அப்ப ஒரு எம்எல்ஏ தொகுதி ஒரு கொஸ்டின் மார்க்கு. அது போல பாத்தீங்கன்னா பாரதி சீனிவாசன் கோயம்புத்தூர் தெற்கு எப்படி வெற்றி பெறுவாரு? அங்க மக்கள் நீதி மையமும் வந்து திமுகவும் சேர்ந்தால் பாரதி சீனிவாசன் வந்து எட்டியே பிடிக்க முடியாது. 2வது எம்எல்ஏ வந்து அங்கே இழுபறியில இருக்கிறது. அது போல பாத்தீங்கன்னா எம்ஆர் காந்தி நாகர்கோவில் தொகுதி, அவர் நின்றா தோற்கடிப்பேன்னு சொல்லி உள்கட்சியில நிறைய பேசுறாங்க. அங்க மக்கள் அந்த அளவுக்கு அதிருப்தியா இருக்காங்க. அப்ப 4 அடுத்து முடக்குறிச்சி, இப்படி 4 தொகுதியுமே பாஜக பெற்ற தொகுதியில் வந்து இழுபறியில் தான் இருக்கிறது. இந்த நிலையில 18% நாங்க வாட்டு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து அது சரியான கம்பேரிசனா தெரியவில்லை. அப்படியானால் 45.38% பெற்ற 2003 பெற்ற அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்க. அதற்கு எதிர்த்து போட்டியிட்ட வந்து 39% நீங்க வந்து அந்த சேர்ந்து இருக்கும்போது பண்ணீங்க. இதே அதிமுக பாஜக கூட்டணி 2021 சட்டமன்ற தேர்தல்ல 39.71 வாக்குகள் பெற்றீங்க. பெற்று 75 சீட்டை தான் கைப்பற்றினாங்க. ஆக இந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன்ல பார்த்தாலும் இது நமக்கு வந்து அடப்படலை. ஆனா எப்படி இருக்கணும் ஒரு சர்வே என்று சொன்னால் எந்த அடிப்படையில இருக்கணுங்கிற அந்த கிளாசிபிகேஷன், அந்த ஃபார்மெட் நம்ம என்ன செய்வோம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் நம்ம அதை நினைவூட்டிக்கிறோம். உதாரணமா நம்ம போல் இருக்குல்ல, போல் ஸ்ட்ராட்டஜி, எக்ஸிட் போலாக இருக்கட்டும், ப்ரீ போல் அனாலிசிஸா இருக்கட்டும், கருத்து கணிப்பா இருக்கட்டும், அது எப்படின்னா வாக்காளர்களுடைய விருப்பம் போக்கு என்றது நமக்கு தெரியணும். அரசியல் கட்சியுடைய வெற்றி வாய்ப்பு பாதிப்பு குறித்த அந்த கணிப்பு வந்து எப்படி வரும்னா பிரச்சாரத்துடைய தாக்கம் வரும், அரசியல்வாதிய நம்பிக்கையை பொறுத்து வரும். இப்ப பாத்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், ஆளுங்கட்சிக்கு எதிரான மலையாளமா இருக்கும். ஆனா இப்ப லோக்கல்ல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சிறப்பா செஞ்சிருப்பாரு, அவங்க வாக்கு போடுவாங்க. ஐயா அது தோக்குதான் ஜெயிக்க, எங்க எம்எல்ஏ சூப்பர் எம்எல்ஏங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது அந்த மாதிரியான பெர்சன்டேஜ் எத்தனை அப்படிங்கிறது பார்க்கணும். ஒரு சாம்பிள் மாடல், ரேண்டம் சாம்பிள், அதாவது சீரற்ற ஒவ்வொரு சம வாய்ப்புன்னு இருக்கும். ஒரு தொகுதி இருக்குன்னு வைங்களேன், அதுல வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. போன எலெக்ஷன்ல வேற ஒரு எம்எல்ஏ நின்றுப்பாரு, இப்போ ஒரு எம்எல்ஏ நிற்பாரு, தொகுதிக்கு மிகப்பெரிய ஒரு பரிச்சாத்தமா இருக்க மாட்டாரு. அந்த மாதிரியான விஷயத்துல வந்து எந்த விதமான கருத்து கணிப்பையும் நம்ம என்ன செய்ய முடியாது. போங்க மக்கள் வந்து என்ன மலையாளம் இருக்கிறாங்க, மாத்தி மாத்தி கொடுத்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. இவரும் சரியில்லப்பா, அடுத்து உலகான ஆட்கள போவோம், சின்னத்தை பார்த்து என்ன செய்வாங்க, வாக்கு போடுவாங்க. அதுல என்ன சாம்பிளிங்னா ரேண்டம் சாம்பிளிங், ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங்கு, குவாட்டா சாம்பிளிங்கு, அப்புறம் கிளஸ்டர் சாம்பிளிங்கு, பர்பசிவ் சாம்பிளிங் சொல்லி இப்படி இருக்கு. இதெல்லாம் என்னன்னா ஒரு நோக்கத்துக்காக ஓட்டு போடுவாங்க, ஒரு பகுதியில உள்ள ஒரு தொகுப்பாக கொண்டு ஓட்டு போடுவாங்க. அவங்க சமூகத்தை சார்ந்த அப்படி ஒரு பார்வை இருக்கும். ஒவ்வொரு வகை பிரிவினர்களே அடிப்படையில எங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லித்தான் ஆக வேண்டும், எங்க ஜாதிக்காரன் நிக்கிறாயா அப்படிங்கிற மாதிரி நம்ம மக்கள்ல இருக்கும். இதனால எந்த கருத்து கணிப்புலையும் வராது. நீங்க மைக்கை நீட்டும் போதே அவங்க மைக்கில் பார்ப்பாங்க எந்த தொலைக்காட்சியில இருந்து. அப்ப அவங்ககிட்ட போய் நம்ம என்ன செய்ய முடியாது, கருத்து கேட்க முடியாது. உதாரணமா என்ன செய்யலாம்னா ஒரு மாதிரி அளவு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தொகுதிக்கு வந்து 500 முதல் 2000 வரை மேக்சிமம் நம்ம வந்து என்ன செய்யணும் கேட்டாங்க. சும்மா நம்ம ஒரு சட்டமன்ற தொகுதியில 2.5 லட்சம் வாக்கள் இருக்காங்கன்னா ஒரு 10 பேர்ட்ட கேட்டு என்ன செய்ய முடியாது. நீங்க வந்து வந்து நீ கருத்து கணிப்பு வெளியிட முடியாது. குறைஞ்சது மாநில அளவு நீங்க எடுக்கிறீங்கன்னா ஒரு 5000ல இருந்து 30,000 மக்கள் சாம்பிளா நீங்க எடுத்தாகணும். ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது ஒரு 500 பட்டியா நீங்க எடுத்தாக வேண்டும். இதே நாடாளுமன்ற தொகுதினா வேற லெவல்ல இருக்கும். 50,000 பேர்ட்ட நீங்க எடுத்தாதான் மாநில அளவுல ஓரளவு கெஸ் பண்ண முடியும். 1 லட்சம் வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம், நீட்டிக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்போ நம்ம கருத்து கணிப்பு வெளியிடக்கூடியவர்கள் இது போன்ற அரித்மெட்டிக் 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், அந்த முடிவுகளை மட்டும் பார்த்து வைக்க முடியாது. சம்பந்தப்பட்ட தொகுதிகள்ல எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். சரி, நீங்க போய் கேட்கிறோமே யாரு வெற்றி பெறுவார், உங்க தொகுதிக்கு என்ன தேவை இருக்கிறது, நம்ம வந்து கருத்து கேட்கிற பார்த்தீங்களா, அது வயசுக்கு வயசு வித்தியாசப்படும். 18 வயசு பையன் வேற மாதிரி சொல்லுவான், நியூ ஓட்டர்ஸ். அவங்களுக்கு கருத்தியல் பதியோ அவங்களுக்கு வந்து அரசியலுடைய பெரிய ஞானமோ அனுபவமோ இருக்காது. ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து முடிவு பண்ணிடுவாங்க யாரும் ஓட்டு பண்ணணும்.
இப்ப அவங்கள எந்த இடத்தையும் அடைக்க முடியாது. 65 வயது 50 வயது கூட முதியவர்கள் வந்து என்ன செய்வாங்க, கொஞ்சம் நிதானப்பட்டு தூணோக்கு பார்வையாக செய்வாங்க. அவங்க கட்சிக்காரங்க இல்லாம இருக்கும். கட்சிக்காரங்க தான் அந்த கட்சி தான் வாக்களிப்பாங்க. அதுபோல பாத்தீங்கன்னா பாலினம் ஆண்களுடைய 50 வயதுடைய ஆண்களுடைய புரிதலும் 50 வயதுடைய பெண்களுடைய புரிதலும் வந்து சேமா இருக்காது. அப்ப தனியா பெண்கள் என்னங்கிறது தனியா பிரிச்சு பார்க்க வேண்டும், ஆண்கள் எத்தனை தனியாக பிரித்து பார்க்க வேண்டும். கல்வி தகுதிக்கு அடிப்படையில இருக்கு. ஒரு ஆள் நல்லா படித்து எம்பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்திருப்பாரு, அவருடைய சிந்தனையும் படிக்காத ஒரு பாம்புடைய சிந்தனையும் வந்து மேட்ச் ஆகாது. படிக்காதவங்க என்ன 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 எந்த மாதிரி முடிவு எடுப்பாங்க, படித்தவங்க என்ன முடிவு எடுப்பாங்கிறது வந்து நிறைய வந்து என்ன செய்யுங்க, அதோட வந்து ஒரு கேப் இருக்குது. சமூக வழக்கம், சாதி, மதம், வருவாய் நிலை, ஒரு நகரத்துடைய சூழல், அவங்க பண்ணக்கூடிய தொழில், இதையெல்லாம் பொறுத்து என்ன செய்யும், அந்த அந்த கருத்து கணிப்பு ஒவ்வொரு பகுதிக்கு பகுதி வந்து மாறும். நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கேள்வி பட்டியல கொஸ்டினை வந்து நம்ம டிசைன் பண்ணணும். நடுநிலை பாகுபாடு, அந்த கொஸ்டின்ஸ் வந்து எந்த விதமான பாகுபாடும் காக்கக்கூடாது. நீங்க எந்த கட்சிக்கு வாக்குல இருக்கீங்க, உங்க தொகுதியில வெல்லக்கூடியவர் யாரு, முக்கிய பிரச்சனை என்ன, இப்போ இருக்கக்கூடிய அரசுடைய செயல்பாடு என்ன என்பது ஓப்பனா வெளிப்படையாக கேட்டாதான் வெளிப்படையான பதில்கள் வந்து நமக்கு வந்து என்ன செய்ய வரும். நம்முடைய கேள்வி வந்து சாதா சீதா சவால் நேரடியான கேள்வியாக இருக்க வேண்டும். அதுபோல ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்க வந்து நேரடியாக கேட்கலாம். ஒரு டெலிபோன்ல விசாரிப்பாங்க, ஆன்லைன்ல வந்து ஃபார்ம்ஸ் போட்டு விசாரிப்பாங்க, கொஸ்டின்ஸ் போட்டு விசாரிப்பாங்க, எஸ்எம்எஸ், எக்ஸிட் போல், இதையெல்லாம் எடுத்துதான் கருத்து கணிப்பு. இவ்வளவு விஷயங்களை செய்தும் கூட கருத்து கணிப்பு வந்து பொய்யாயிருத. அப்ப கருத்து கணிப்புண்டா அந்த ட்ரெண்ட் தான். கடைசி மாசம் வந்து இந்த ஆளக்கூடிய கட்சி எந்த அளவுக்கு வேலை செய்யறது, கடைசி ஒரு 6 மாதம் எப்படி ஒர்க் பண்றாங்க, எந்த மாதிரி மக்களின் திட்டங்களை அவர்கள் செயல்படுத்துகிறார்கள் என்பதை வைத்து ஆட்சி மாற்றம் நடக்கும். அதான் பாத்தீங்கன்னா கேரளா மாதிரி ஸ்டேட்ல வந்து காங்கிரஸ் மாதிரி கம்யூனிஸ்ட், கம்யூனிஸ்ட் மாதிரி காங்கிரஸ், ரெண்டு எதுவும் ஒரே நாள் வந்து இல்லையே 10 வருஷம் இப்பதான் வந்திருக்கிறது. ரீசெண்டா பாத்தீங்கன்னா 2011, 16, 17, 21 இந்த ரெண்டு தடவை அதிமுக வந்தது மாதிரி அங்க வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி கேரளால. அப்போ இது போன்ற விஷயங்கள் இருக்கு. பகுப்பாய்வு, டேட்டா அனலைசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தகவல் பகுப்பாய்வு பொறுத்தவரையில என்ன சராசரி, என்ன சதவீதம், எந்த மாதிரி வரைபடம், என்ன ஸ்விங்கா, 40%, 45% எடுத்த திமுக கூட்டணி இப்போ திடீர்னு 50% இருக்காங்கன்னா 5% ஸ்விங். அப்போ வந்து ஆன்டி இன்கம்பன்ஸே கிடையாது, ப்ரோ இன்கம்பன்சி தான் இருந்திருக்கு. அதாவது மக்களுடைய மனநிலை வந்து ஆளக்கூடிய அரசுக்கு எதிராக இல்லை, ஆளக்கூடிய அரசுக்கு சாதகமா இருக்கிறதாக கருதி கொள்ளப்படும். அப்ப ரெக்ரெசிவ் அனலைசிஸ் இருக்குது, கிராஸ் டேபிளேஷன்ஸ் இருக்கு. இது எல்லாம் பார்த்தாதான் 2024 யார் ஆட்சி அமைப்பாங்கிறதே சொல்ல முடியும். இது சாதாரண ஒரு மேட்ரு இல்லை, சும்மா வீடியோ கேமரா உட்கார்ந்து வந்து ஜம்ப் அடிக்கிற மேட்ரு இல்லை. 234 தொகுதியுடைய பல்ஸ்ங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு ஒரு கள ஆய்வு. சாதாரணமான டீம் போட்டுலாம் செய்ய முடியாது. அதுக்கு பல்லாயிரக்கணக்கான ஆட்கள் வந்து இறங்கி வேலை செய்தால் மட்டும்தான் இந்த ஒரு ஃபிகருக்கு வர முடியும். அது போல பாத்தீங்கன்னா ஓட் ஷேர் இருக்கு, சீட் ஷேர் கன்வென்ஷன் இருக்குது, கான்ஸ்டியூஷன் லெவல்ல வந்து பொசிஷன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கான்ஸ்டியூஷன் வெவ்வேறு மாடலா இருக்கும். உதாரணமா ஒரு கொலை நடந்திருக்கும், அதை சுற்றி பாத்தீங்கன்னா அந்த ஊரே வந்து என்ன செஞ்சிருக்கோம், போலீஸுக்கு எதிராகவோ காவல்துறை வருவாய்த்துறைக்கு எதிரான மனநிலை இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க, ஆட்டோமேட்டிக்கா ஆளுங்கட்சிக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க, வாக்களிப்பாங்க. இதெல்லாம் நான் பார்த்துருக்கோம். ஒரு தண்ணி பிரச்சனைக்காக, ரோடு பிரச்சனைக்காக என்ன செய்வாங்க, எலெக்ஷனே புறக்கணிக்கிறப்பான்றாங்க. 1000 ஓட்டு 2000 ஓட்டு இருக்குங்க, நாங்க வந்து சட்டமன்றத்தை நாங்க என்ன செய்யறோம், தேர்தலை புறக்கணிக்கிறோம் சொல்லும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர்ல இருந்து எலெக்ஷன் அதிகாரிகள் எல்லாம் உள்ள போய் கன்வின்ஸ் பண்ணாங்க. ஏன் 2000 ஓட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக கடமை இல்லையா? ஜனநாயக கடமையிலிருந்து மக்கள் தவறாங்கன்னா நம்ம அதை சரி செய்ய வேண்டும் என்று என்ன செய்வாங்க, தேர்தல் ஆணையர்கள் வந்து அங்கே செல்வார்கள். இது போன்ற மனநிலைமைலாம் தமிழ்நாட்டில் இருந்திருக்குது, இருந்து கொண்டே இருக்கிறது. அதுபோல பாத்தீங்கன்னா மீறல், அதாவது பயாஸ். நம்ம ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறோம், அந்த கொஸ்டின் பண்ணோம்னா நம்ம கிட்ட எந்த பயாஸ் இருக்கக்கூடாது. நம்ம கட்சி, ஆளுங்கட்சி, மாற்று எதிர்கட்சிலாம் இருக்காங்க, என்ன சப்ஜெக்ட், ரெஸ்பான்சிவ் பேசிஸா, நான் ரெஸ்பான்சிவ் பேசிஸா, என்ன சப்ஜெக்டோ அதை என்ன செஞ்சிடணும், நமக்கு வந்து பதிவு பண்ண வேண்டும். சட்டப்படி அது இருக்கணும், அதாவது லீகலாவும் இருக்கணும், எத்திக்கல் நாம்ஸாவும் இருக்கணும், தேர்தல் ஆணையத்தினுடைய வழிகாட்டுதல் இருக்கணும். முடிவுகளை வெளியிடும் போது சைலன்ஸ் பீரியட் ஒன்று இருக்குது. பாட்டுக்கு வந்து அடிச்சு விட்டு 234 தொகுதியில் இவர் வெற்றி பெறுகிறார், இவர் ஆட்சி அமைக்கிறான்னு சொன்னா நமக்கு தரவு வேணும். அது எலெக்ஷன் கமிஷனுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்ல சில வழக்குகள்லாம் நிலுவையில் இருந்தது, இப்போதான் கொஞ்சம் தளர்த்திருக்கிறாங்க.
கருத்து கணிப்பே வெளியிடக்கூடாது அப்படின்னாங்க. இப்ப நம்ம 8 மாசம் வரைக்கும் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் நேரத்துல தேர்தல் முடிந்த கையோடு எக்ஸிட் போல் வெளியிடக்கூடாது என்கிற தடையெல்லாம் இருந்தது. உடனடியா 5 மணிக்கு தேர்தல் முடியும், 5:30 மணிக்கு இவர் வெற்றி பெற்றான்னு அறிவிப்பாங்க. ஏன் கவுண்ட் பண்ணி என்னட்டமே அப்ப எண்ணி முடித்தவரும் தெரிய போகிறது விட்டால் பொறுத்துக்கோங்களேன். அப்ப இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து இருக்கிறது. இது எல்லாம் வந்து சரியான கணிப்பாக இருக்காது, அது சரியான முறையான கணிப்பாக இருக்காது என்பதை சொல்கிறோம். அதுபோல எந்த விதமான போஸ்ட் போல் வேலிடேஷன், அதாவது ஒவ்வொரு வட்டாரமாக பகுப்பாய்வு செய்து டேட்டா எடுப்பாங்க பாருங்க, அந்த டேட்டா ஓரளவு பொருந்தி போகும். அதாவது எக்ஸிட் போல பொறுத்தவரையில ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கு வெளியே நின்று வாக்காளர்கிட்ட வந்து கேட்பாங்க. ப்ரீ போல் அனாலிசிஸ் கருத்து கணிப்பை விட எக்ஸிட் போல பாத்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் வேறுபடும். எக்ஸிட் போல் தான் ஓரளவு அக்யூரஸியா இருக்கும். ஏன், எத்தனை பேர் வாக்கு அளித்திருக்கிறார்கள், எத்தனை பெர்சன்டேஜ் வாக்களித்திருக்கிறார்கள், யாரெல்லாம் வாக்களித்திருக்க நம்ம கண்ணால பார்க்க முடியும். அப்ப இவ்வளவு விஷயத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த போல் ஸ்ட்ராட்டஜி எலெக்ஷன் சர்வே வந்து வெளியிடப்படுகிறது. அந்த அடிப்படையில் 2024 சட்டமன்ற தேர்தல் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பலம் பொருந்திய கூட்டணியாக திமுக கூட்டணி இருக்கிறது. ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தல்ல கிட்டத்தட்ட 45.38 45.38% பெற்ற கூட்டணி. அதுபோல 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40-40 39 சீட்டு பிளஸ் பாண்டிச்சேரி ஒரு சீட்டு 40க்கு 40 வெற்றி பெற்று 46.97% இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இப்போது இருக்கக்கூடிய ட்ரெண்ட் ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான். ஸ்டாலின் வெர்சஸ் பிஜேபி, ஸ்டாலின் வெர்சஸ் அதிமுக நிலைமை தான் இருக்கு. ஸ்டாலின் என்பது தனிப்பட்ட ஸ்டாலின் அல்ல, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக், இது போன்ற எல்லா கட்சியினுடைய அந்த கூட்டணி இந்தியா கூட்டணி. அந்த கூட்டணி பலமாக இருக்கும் பட்சத்துல, அந்த கூட்டணியில எந்த மாற்றுமே இல்லைங்கிற பட்சத்தில் அதிமுக பாஜக கூட்டணியால எளிதாக என்ன செய்ய மாட்டேன், வெற்றி பெற முடியாது என்பதுதான் இந்த போல் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வைத்து பார்க்கும்போது தெளிவா தெரிகிறது. பார்க்கலாம் 2024 களம் எப்படி அமைகிறது என்று. அடுத்த காலையில இன்னொரு முறையான எலெக்ஷன் சர்வே பற்றிய தகவலை நாம வந்து உங்களுக்கு நிச்சயமாக அளிப்போம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவங்க நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். மிக்க நன்றி.